Hello viewers, Senino பார்க்க போறது Bleach episode 48 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு டோஷிரோவும் இச்சிமாருவும் சண்டைக்கு ரெடி ஆனானுங்கல்ல. இசுருவை பார்த்துட்டு பதறுவான், கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, அல்பாய்ஸ்ல சாகக்கூடாதுன்னா கொஞ்சம் தள்ளியே இருமா. ஆனா டோஷிரோ பார்த்துட்டு தள்ளி போனாலாம் பத்தாது கீரா, இங்க இருந்து ஓடிரு, அதுவும் எங்களை பார்க்க முடியாத தூரத்துக்கு ஓடிரு, 10 மைலுக்கு உள்ள இருந்தீங்கன்னா கூட உன்னை நான் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னால கேரண்டியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட ஒரு ஃபிளிப் பண்ணிட்டு கண்ட மேனி இச்சிமாருவை போய் அட்டாக் பண்ணுவான். ஆனா அவன் எல்லா அட்டாக்லயும் அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே எஸ்கேப் ஆவான். அந்த இசுரு தப்பிச்சு ஓடுறானா பாருங்க, நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் முரட்டுத்தனமா சண்டை நடக்குது. இந்த டைம் இச்சிமாரு கண்டபடி அட்டாக் பண்ணுவான். டோஷிரோவை தொட கூட முடியல. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே சண்டை போடுறேன், சின்ன பையன்னு நினைச்சேன், பரவாயில்ல. அதாவது சில வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி டேலண்டான ஆளுங்கெல்லாம் பிறப்பாங்க, அப்படி பிறந்தவன் தான் நீ, ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவான். அந்த டைம் டோஷிரோ பாடியில இருந்து பவர் பயங்கரமா ரிலீஸ் ஆகும். என்னடா சீரியஸ் ஆயிட்டியா அப்படின்ட்டு அப்பவும் கிண்டலா தான் பேசுவான். கீரா பார்த்துட்டு மிரண்டுட்டான், கொக்கா மக்கா என்ன பவர்னு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரஷரை அவன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா இவன் இப்ப பவரை ரிலீஸ் பண்ண அளவுக்கு இச்சிமாருலாம் ரிலீஸ் பண்ண மாட்டான், அவன் கேஷுவலா தான் இருப்பான். அப்படியே 2 பேரும் சண்டை போடுவாங்க. எல்லா அட்டாக்கையும் அப்பவுமே அந்த இச்சிமாரு கேஷுவலா தான் ஹேண்டில் பண்ணுவான். அந்த டைம் சட்டையை கிழிச்சு அவன் மேல வீசி டைவர்ட் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூஸா கேப் விடாம அட்டாக் பண்ணுவான். அப்படி அட்டாக் பண்ணும்போது கூட அவனை டைவர்ட் பண்றதுக்காக பேசுவான். ஆனா இந்த டைம் டோஷிரோ உசாரு, அவன் அட்டாக்க ஒழுங்கா தடுக்க முடியலன்னு அவன் கத்தியில ஒரு செயின் ஒன்று அட்டாச் ஆயிருக்கும், அதை யூஸ் பண்ணி பயங்கரமா மல்டிபிள் டைம்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்க கத்தியை டப்புன்னு லாக் பண்ணிடுவான். அவனால அட்டாக் பண்ண முடியல. இப்படி இந்த அளவுக்கு டாக்டிக்கலா அட்டாக் பண்ணுவான்னு இச்சிமாருவை எதிர்பார்க்கல, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். அதான் கேஷுவலா சண்டை போட்டுருக்கான். இதே மாதிரி நான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்னா டெஃபினட்டா நான் பின்னாடி ஃபீல் பண்ணுவேன்பா. ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்படியே சண்டை போட்டா அவன் இவனை போட்டு தள்ளிடுவான்னு. அதுக்கப்புறம் டோஷிரோ உங்ககிட்ட ஸ்பீடு இல்லைன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா உன்னை விட்டேன்னா ரெக்ரெட் பண்ணுவேன், இந்த டைம் நான் உன்னை விட போறது இல்லைன்னு இன்னும் பவர்ஃபுல்லா மாறி அவனோட ஃப்ராஸ்டட் அட்டாக்க பண்ணுவான். அது பாத்தீங்கன்னா வாட்டரும் ஐஸும் கலந்த ஒரு டிராகன், அதுல ஸ்பிரிச்சுவல் பிரஷர் பொலந்து கட்டிக்கிட்டு இருக்குது. அதை வச்சு வெதரை கூட அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னா டோஷிரோ யூஸ் பண்றது அல்டிமேட் வாட்டர் ஐஸ் சன்பகுட்டோ, அவனோட ஸ்வாட சொல்றான். அப்புறம் என்ன டிராகனை வச்சு அட்டாக் பண்ணுவான். இந்த கிரா அப்பவே தப்பிச்சிருக்கலாம், ஆனா அவனோட கேப்டன் அவன் விட்டுட்டு ஓட மாட்டான்ல, அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிக்கலாம்னு நினைச்சான். ஆனா தப்பிக்க முடியாம அந்த தண்ணியில மாட்டி அது ஐஸா மாதிரி தொக்க மாட்டிக்கிட்டு கதற ஆரம்பிச்சிருவான். பட் இச்சிமாரு பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பான். ஒரு கட்டத்துலங்கும் போது டைரக்டா அட்டாக் பண்ணுவான். அவன் ஸ்வாட வச்சு அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா டோஷிரோ செம பிரில்லியன்ட், அப்படி இப்படின்ட்டு அவன் கையை ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அவ்வளவுதான், இச்சிமாரு எல்லாம் முடிஞ்சது, இனிமேட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாதும்பா. சடனா ஷின்சோ அவனை கொல்லுன்னு சொல்லுவான். அவனோட ஸ்வாட் பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல நம்ம டோஷிரோ கண்ணு கிட்ட வந்துரும். மில்லி செகண்ட்ல செத்துருப்பான், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஆனா அடுத்து அந்த கத்தி பாத்தீங்கன்னா ஹினோமாரியை நோக்கி போகும். ஐயோ ஹினோமாரி எந்திரின்னு சொல்லி கத்துவான். அவ்வளவுதான், அவன் சோலி முட்டுச்சுன்னு நினைக்கும் போதுதான் இடையில யாரோ வந்து மாசா அந்த அட்டாக்கை தடுப்பாங்க. யாரான்னு பார்த்தா ரங்கிக்கு. நல்ல வேலை வந்தா. அந்த அட்டாக்கை தடுத்ததுல அவ கத்தியே டேமேஜ் ஆயிருக்கும். அவன் என்னடானா என்னைய மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி யோரின்மாருவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணேன், அதனால தான் வந்தேன்பா. அதான் அந்த வாட்டர் ஐஸ் டிராகன். அதுக்கப்புறம் இச்சிமாரு கிட்ட அவனோட ஸ்வாடை இறக்க சொல்லுவான். அப்படி இல்லைன்னா நானும் சண்டை போட வேண்டியிருக்குன்னு சொல்லும் போதே அவளோட ஸ்வாடு பயங்கரமா கிராக் விட்டுட்டு இருக்கும். அவன் அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி சோக்கியாக்கு ஹில்லுன்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்க மலையோட கிளிஃப்ல அந்த ஊரை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இன்னைக்கு நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆவரேஜ் சோல் ரீப்பர் கூட கம்பேர் பண்ணும்போது இச்சுக்கோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். சொல்ல போனா இந்த ஒரு நாள்லயே அவனோட growth வேற லெவல்ல இருக்குது. பட் அது வந்து அவனோட ஸ்கில்லுக்கு ஓகே, நல்லா சூப்பராகவே சண்டை போடுறான். பட் அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. பயலும் பார்த்தீங்கன்னா நல்லா வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். யுரேச்சி எங்க போன, சீக்கிரமா நான் சண்டையை ஸ்டார்ட் பண்ணும், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, சட்டு புட்டுன்னு எப்படியாச்சும் பங்கை லெவலில் ரீச் பண்ணும்பா. இஃப் சப்போஸ் நம்ம ஆளால முடியலன்னா அந்த ட்ரைனிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு யுரேச்சிக்கு தோணும். இவளுக்கு வந்த இன்டெல் படி ரூக்கியாவை 5 இருந்து 25 நாளுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணிடுவானுங்க. இச்சுகோவோட ட்ரைனிங் 3 நாள், எப்படி இருந்தாலும் கம்மியான நாள் அந்த 5 நாள் தான். 3 நாள் ட்ரைனிங் முடிஞ்சாலும் 1 நாள் தான் பாக்கி இருக்குது. டைம் எல்லாம் சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல. சரி கொஞ்சம் தெளிவா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க வந்த நாள்ல இருந்து கணக்கு பண்ணுவா. இவங்க இங்க என்டர் ஆகும் போதே கிளீனரான சென்கைமோன் இவங்கள சேஸ் பண்ணுச்சு. இவங்க கரெக்டா அங்க இருந்து சோல் சொசைட்டிக்குள்ள என்டர் ஆகும் போது டைம் ஃப்ரேம் வந்து கண்டிப்பா மாறி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நார்மல் உலகத்துல 7 இருந்து 10 நாள்னா சோல் சொசைட்டில 15 இருந்து 25 நாள். ஈவன் இவன் 3 டேஸ் ட்ரைனிங் எடுத்தா கூட இன்னும் இவங்களுக்கு 8 நாள் மிச்சம் இருக்குது. அப்படின்னா ட்ரைனிங் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை டெவலப்
டெவலப் பண்ணதே கிசுகே தான். ஆனா அதை அவனை வச்சு அவன் டெவலப் பண்ணியிருப்பான். சொல்ல போனா அதை அவனால மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம இச்சிகோ அதை அச்சீவ் பண்ணிடுவானான்னு ஒரு டவுட். ஆனா ஒரே ஒரு ஹோப் இருக்குது. கிசுகே இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் 3 நாள்ல அந்த பங்கையை அச்சீவ் பண்ணியிருப்பான். அப்படின்னா லாங் டைம் பீரியட் சரிப்பட்டு வராது, அது டேஞ்சர் அப்படின்னு இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இச்சிகோ யோரோயிச்சி எங்க இருக்கன்னு கத்திட்டு கிடப்பான். இவங்க எல்லாத்தையுமே சோல் சொசைட்டிக்கு அனுப்பி வைக்கும் போது கிசுகே யோரோயிச்சி கிட்ட சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பான். இச்சிகோ ஒன்னும் நார்மலான பையன் கிடையாது, அவன் ஒரு கிஃப்ட். சொல்ல போனா என்னை விட அவன் பெஸ்ட், அவனால எதை வேணாலும் சாதிக்க முடியும்னு சொல்லியிருப்பான். சோ அதனால அவன் மேல நம்பிக்கை வச்சு அவனுக்கு இந்த 3 நாள்லயே ட்ரைனிங்கை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனாலும் உள்ளுக்குள்ள இன்னும் ஒரு குழப்பம். இங்க இச்சிகோ கூப்பிட்டு பார்த்தா வரலையா. சோ பயங்கரமா கடுப்பாயிட்டான். இங்க யோரோயிச்சிக்கு இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இச்சிகோவோட சோல் எக்ஸ்ட்ரா நாள் எடுத்து பண்ற ட்ரைனிங்கை தாங்கும்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்ல. சோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இங்க இச்சிகோ கிட்ட சுத்தமா பொறுமை இல்ல. என்ன பயந்து ஓடிட்டியா, என்னாச்சு உனக்கு, அறிவு கட்டவளே எங்க போனேன்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். இங்க யோரோயிச்சி முடிவு பண்ணிட்டான், இன்னும் ஒரு நாள் அவனுக்கு கொடுத்து பார்ப்போம். அப்படியும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னா வேற வழியே இல்ல, அவ தான் ரிஸ்க் எடுத்தாகணும்னு முடிவு பண்ணிட்டான். அதே நேரம் நம்ம ரூக்கியாவை காட்டுறாங்க. அப்படியே பேய் அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பான். என்னடான்னா அந்த செல்லோட என்ட்ரன்ஸ்ல ஹிடோகாப்ஸுங்க பேய் மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவனுக்கு சும்மாலாம் வரமாட்டானுங்க. இப்படி வந்திருக்கானுங்கன்னா டெஃபினட்டா ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு தான் அர்த்தம். அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.